புராதன சின்னங்களை பாதுகாப்பது இந்திய மற்றும் தமிழக தொல்லியல் துறைகளின் கடமை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது வாய்ந்தது. யுனெஸ்கோ அமைப்பால் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்ட இந்த கோவிலில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் கட்டுமானங்கள் மேற்கொள்ள தடை விதிக்க கோரி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா மாங்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலகுரு என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்திய தொல்லியல் துறை சார்பில் கோவிலில் 3 கோடி ரூபாய் செலவில் புத்தக நிலையம், உணவகம், கழிப்பறைகள் என அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும், பாதுகாக்கப்பட்ட கோவிலில் புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ள அதிகாரிகள் அனுமதி பெற வேண்டும் எனவும், அனுமதியின்றி கட்டுமானங்கள் மேற்கொள்வது குற்றம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா புரோலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வு, நாட்டில் உள்ள அனைத்து புராதன சின்னங்களின் பாதுகாவலர்கள் என்ற முறையில் புராதன சின்னங்களை பாதுகாப்பது இந்திய தொல்லியல் துறை, மாநில தொல்லியல் துறைகளின் கடமை எனவும், புராதன சின்னங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு செயல்களையும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது எனவும் உத்தரவிட்டது. மேலும் கோவிலில் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள உணவகம், கழிப்பறைகள் ஆய்வு செய்து அவை புராதன சின்னங்களுக்கு அபாயகரமானவை அல்ல என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இந்திய தொல்லியல் துறைக்கும் மாநில தொல்லியல் துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு அப்பால் இவை அமைய வேண்டும் என்ற மனுதாரின் வாதத்தை பரிசீலித்து இந்திய தொல்லியல் துறை 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.